Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். nth Tribonacci number. The Tribonacci sequence Tn is defined as follows. அதாவது t0 is equal to 0, t of 1 equal to 1, t of 2 equal to 1, t of n plus 3 equal to t of n plus t of n plus 1 plus t of n plus 2 for every n greater than or equal to 0. Given the number n, return the value of t of n. So question is a very easy question, I would say. ஏன்னா இது வந்து நீங்கள் ஃபிபோனாக்கி நம்பர்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி ஃபிபோனாக்கி நம்பரில் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் என் அண்ட் டி ஆஃப் என் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கும். பட் நீங்கள் இன்னொரு நம்பர் சேர்த்து n + 2ன்னு கொடுத்து ட்ரிபோனாக்கி நம்பர்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி ஃபிபோனாக்கிலே 2 நம்பர்ஸ் நம்ம எடுப்போம், இங்கே வந்து 3 நம்பர்ஸ் எடுக்கிறோம். அதான் டிஃப்ரென்ஸ். ஃபைன். ஸோ ஃபிபோனாக்கி நம்பர் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ரெக்கர்ஷன்னு நீங்கள் டாப்பிக்கை நீங்கள் வந்து எடுத்து படித்தாலே ஃபஸ்ட்டு வர ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபிபோனாக்கி நம்பர் அண்ட் தென் ஃபேக்டோரியல். ஸோ ஃபிபோனாக்கி நம்பர் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, ஸோ பேசிக்கலி பேஸ் கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். பேஸ் கண்டிஷன் வந்து என்னென்னா இட் இஸ் 0 or 1, அதாவது n = 0 இருந்தால் ஸோ n = 0 இருந்தால் ஆர் n = 1 இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். n = 1 இருந்தால் நம்ம ரிட்டர்ன் 1 பண்ணிடுவோம் ஃபிபோனாக்கி நம்பரில். ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா n = 0 ஆர் n = அதாவது t = 0, அதாவது இல்லைன்னா t = 1, இல்லைன்னா t = 2. ஸோ இது மூணுமே பேஸ் கண்டிஷன் ஆகிடுது இந்த ட்ரிபோனாக்கி நம்பரில். ஸோ சேம் நம்ம எப்படி ஃபிபோனாக்கி சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதை சால்வ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ரெக்கர்ஷன் எப்படின்னா, சப்போஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க n வேல்யூ வந்து 5ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ நம்ம எழுத போகிற ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 5 நம்ம கால் பண்ணுவோம். பட் ஆனால் இன் டர்ன் திஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 5 வந்து எதை கால் பண்ணுவோம்? ஃபங்க்ஷன் ஆஃப் 5 வில் கால் ஃபங்க்ஷன் ஆஃப் 4. ஃபைன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 4 கால் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 4 வந்து இன் டர்ன் திஸ் வில் கால் ஃபங்க்ஷன் ஆஃப் 3, ரைட்? ஃபங்க்ஷன் ஆஃப் 3. And then this function of 3 will call function of 2. Fine. Function of 2. And then this function of 2 will call function of 1. Apro function of 1 will call function of 0. Fine. So நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா t of 0 = 0, t of 1 = 1, t of 2 = 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த 3 ஃபங்க்ஷன், தீஸ் 3 ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? இந்த 3 ஃபங்க்ஷன் வந்து தீஸ் ஆர் பேஸ் கேசஸ். ஸோ இந்த பேஸ் கேஸ் வந்து ரிட்டன் ஆகி ஸோ இந்த நெக்ஸ்ட் வேல்யூஸ் கம்ப்யூட் ஆகி நமக்கு t of 5 நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபைன். ஸோ இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோடுக்கு போயிடலாம், ரைட்? இப்போ பேஸ் கண்டிஷன் நம்ம அப்படியே எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம் வெளியே, ரைட்? int f is equal to int n, right? And then if n is equal to 0, நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே கொடுத்துருக்காங்க n = 0 வந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் 0 பண்ணிடலாம். ஃபைன். ஸோ ரிட்டர்ன் 0. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னது? செகண்ட் கண்டிஷன் வந்து if n is equal to 1 or n is equal to 2 வந்துச்சுன்னா we can return 1. நம்ம ஏன் ரிட்டர்ன் 1 பண்ணியிருக்கோம்? பிகாஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இங்கே n = t1 = 1 இருந்தால், இல்லைன்னா t2 = 1 இருந்தால், சாரி t1க்கும் t2க்கும் நம்ம வந்து 1 ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது? நம்ம ஜென்ரலாக நம்ம இப்படி ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் n-1 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n-2 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n-3, ரைட்? ஏன்னா நம்ம 3 இது எடுக்கிறோம். சாரி, n-3. நம்ம ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் தான் நம்ம வந்து n-2 வரைக்கும் தான் நம்ம பண்ணுவோம். திஸ் இஸ் ட்ரிபோனாக்கி சீக்வன்ஸ், அதாவது 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் நம்ம பண்ணுறோம். 3 டைம்ஸ் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் n பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரணும், ரைட்? ஸோ கோட் ரன் ஆகுது. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு ஆன்சர் வந்து அக்செப்டட்னு வருது. நம்ம சப்போஸ் சப்மிட் கொடுத்தோன்னா இந்த கொஷின் இப்போ இப்படியே சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வரும். பிகாஸ் ஏன் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வருதுன்னா,
இட்ஸ் லைக் இங்கே பாருங்கள், சப்போஸ் ஏன் டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வருதுன்னா, பிகாஸ் திஸ் கொஸ்டின் ஆஸ் அ ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம். ஸோ ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்னா, ஸோ நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுறோம், பட் கம்ப்யூட் பண்ணதே மறுபடியும் கம்ப்யூட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வருது. ஸோ அதனால் வருதுன்னு சொல்ல மாட்டேன், பட் தென் நம்ம கம்ப்யூட் பண்ண வேல்யூஸை ஏதோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா, நம்ம ஏற்கனவே கம்ப்யூட் பண்ணியாச்சுன்னு சொல்லி நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து வேல்யூஸை நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 3 நீங்கள் கம்ப்யூட் பண்ணுறீங்க, ஃபைன். சப்போஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் 3 கம்ப்யூட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு தேவை, ரைட்? ஃபங்க்ஷன் ஆஃப் 3, ஃபங்க்ஷன் ஆஃப் 2, ஃபங்க்ஷன் ஆஃப் 1 அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆஃப் 0, ஃபைன். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸும் தேவை. ஸோ சப்போஸ் இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் 3 இருக்குது அண்ட் தென் நீங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 இருக்குது. அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 0, 1, 2 வந்து எல்லா கொஷனுக்குமே நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுறோம். ஸோ இட் ஹாஸ் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்த ஈச் ஸ்டேட்ஸ், அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 3, ஃபங்க்ஷன் ஆஃப் 2, ஃபங்க்ஷன் ஆஃப் 1, ஸோ இந்த மாதிரி ஈச் டைம் கம்ப்யூட் பண்ணும்போது இந்த வேல்யூஸை ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா, அந்த அரேவை ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இதெல்லாம் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ பேசிக்கலி நம்ம மெமோரைஸ் பண்ண போகிறோம். மெமோரைஸ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு n is equal to 5னா, we have n+1 states, right? Because n equal to 5னா நமக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5 and then 6 இருக்குது. அதாவது 5+1 6 ஸ்டேட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 0 வரும், சாரி, ஃபங்க்ஷன் ஆஃப் 0, ரைட்? ஏன் 6 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா, பிகாஸ் we have from 0 till 5, அதாவது இன்க்ளூடிங் 5, ரைட்? 0, 1, 2, 3, 4, 5. ஸோ there are 6 ஸ்டேட்ஸ். ஸோ நம்மளோட அரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6, அதாவது n+1. ஸோ இங்கே ஒரு வெக்டார் ஆஃப் டிபி கிரியேட் பண்ணுங்க. வெக்டார் ஆஃப் இன்ட் டிபி n+1 அண்ட் இனிஷியல் எல்லாமே -1க்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இது. அண்ட் தென் டிபி அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், ஃபைன். அண்ட் தென் இங்கேயும் டிபி பாஸ் பண்ணுறேன், வெக்டார் ஆஃப் இன்ட் டிபி. ஸோ நீங்கள் டிபியை வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணணும், பிகாஸ் we are going to change the டிபி, ரைட்? ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் ஏற்கனவே வந்து டிபி கம்ப்யூட் ஆகிடுச்சுன்னா, இஃப் டிபி ஆஃப் n இஸ் நாட் ஈக்குவல் டு -1, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா we can return that pre-computed value. ஸோ பேசிக்கலி இங்கே என்ன பண்ணுறோன்னா, we are just checking whether this dp of n is equal to not equal to -1. நாட் ஈக்குவல் டு -1னா இனிஷியலாக -1க்கு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நாட் ஈக்குவல் டு -1 மீன்ஸ் தட் அந்த ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ரிட்டர்னில் வந்து we can store dp of n is equal to, இங்கெல்லாம் dp பாஸ் பண்ணலாம், ஃபைன். dp and then dp and then dp, ஃபைன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் அக்செப்டட் தான் வருது. ஸோ இன்னொரு டெஸ்ட் கேஸ் இருக்குது, அதை ரன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பர்ஃபெக்ட் ஆன்சர் வருது. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரைட், நம்ம சொல்யூஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் லெவல் டிபி கொஷின். ஸோ டிபி நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் தேர் ஆர் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஸோ இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம எப்படி ரெக்கர்ஷன் கால் பண்ணுறோம், ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதுறோம், அந்த எப்படி நம்ம மெமோரைஸ் பண்ணுறோம், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலனா மறுபடியும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. கோடிங் டியூட்டோரியல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரீஸில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் போய் பாருங்கள். அந்த மிஷின் லேர்னிங் வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், போய் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஷின் பார்க்கலாம்.